காட்டு யானம் அரிசி இது. காட்டு யானம் அரிசி வந்து ரொம்ப சூப்பர், உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து இப்போ இதை வச்சு ஒரு வறுத்து அரைச்ச உப்புமா பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா பொரி பொரியாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வறுக்கிறதுக்கு. அரிசி நல்லா புறப்புறான்னு பொரியிற சத்தம் வந்திருக்கு. சவுண்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். என்ன இந்த இது தெரியுது பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் அந்த அளவுக்கு தெரியல. இதுலேயே சிலது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது நல்லா அரிசி வந்து நல்லா பூ மாதிரி பொரிஞ்சிருக்கு, இது மாதிரி பொரிஞ்சிருக்கு. அதனால் இதை எடுத்து இதை போட்டுட்டு பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இதை விட்டுட்டு அதுக்குள்ளார பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு வறுப்பு கொஞ்சம் சூடான அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா பாசிப்பருப்பு உடனே டக்குன்னு வாசனை வந்துடுச்சு. இது வந்து பாண்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு சீக்கிரமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துட்டு ரெண்டையும் ஆற வச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். அது எந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தணும்னு சொல்லிவிட்டு இதை அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம். அது வந்து வறுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அது இப்போ வந்து எப்படி அரைக்கணும், என்னெல்லாம் போடணும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதை வந்து ஒரு 1 ஹவர் ஊறிடுச்சு. அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து மிளகாவும் அப்போயே இதில் வந்து போட்டாச்சு. ஒரு 4 மிளகாய். நம்ம கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னாக்க இந்த அளவுக்கு போடணும். கம்மியாக வேணும்னா கூட குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து இந்த அளவுக்கு தேங்காய், இது வந்து தேங்காயும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இந்த மிக்சியில் இந்த மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதையும் நல்லா கழுவி இதை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து அரைச்சிக்கலாம், வறுத்து அரைச்சிக்கலாம். இது வறுத்து தான் அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அப்படியே சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஊற போட்டதில் இப்படி கம்மன்னு வாசனையாக இருக்குது. இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்து இதில் போட்டுடலாம். தேங்காய் வந்து நல்லா ஒரு சின்ன தேங்காயாக இருந்தாக்கா ஒரு மூடி தேங்காய் இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு கல்லுப்பும் சேர்த்து இதில் அரைச்சிடலாம். நல்லா ஒரு 200 கிராம்ஸ் தான் இது அரிசி. இது வந்து ஒரு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பொறன்னு அரைச்சாச்சு. இது கொஞ்சம் நைஸ் தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 50 மில்லி ஆயில் விட்டுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக கொஞ்சம் கடுகு லேசாக பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு ரெட்டிஷ் ஆன உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில்
கருவேப்பிலை போட்டு இப்போ அரைச்சதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுத்துக்கலாம். இங்கே வறுத்த ஆரம்பிக்கலாம். தேங்காயும் அரிசி இந்த இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக இது வந்து நம்ம வீட்டில் எந்த அரிசி இருந்தாலும் செய்யலாம். இது வந்து செய்யறதுக்கு ரீசன் என்னன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தின்றதுனால பாரம்பரிய அரிசியில் நம்ம இது வந்து நான் செய்கிறது வந்து காட்டு யானம் அரிசி. ஆனால் நீங்கள் வந்து எந்த அரிசியில் கூட இது செய்யலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் அதிகமாக ஊறணும். நம்ம அரிசியை பொறுத்து ஊற போடுறது கொஞ்சம் கூட குறைச்சி டைமிங்ஸு விட்டுக்கணும். இந்த அரிசிக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் தான் நம்ம விடணும். இதில் உப்பு சேர்த்தாச்சு, தேங்காய் நிறைய சேர்த்துருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா உதிராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக சாப்பிட்ற பதத்தில் அருமையாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு மாவுனா. அவ்வளோதான், நல்லா சூப்பராக கையில் ஒட்டாமல் நல்லா கையில் ஒட்டவே இல்லை. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி சாப்பிடணுன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து அரிசி தான் பாருங்கள், எப்படி ஏதோ ஒரு ராகி மாவில் பண்ண மாதிரி ஒரு மெரூன் கலரில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பாரம்பரிய அரிசியில் செய்கிறது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதெல்லாம் சாப்பிடும்போது இது வந்து காட்டு யானம் அரிசி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நல்ல அந்த இது குறைக்கும். சுகரோட லெவலை வந்து நல்லா குறைச்சி நல்லா காமிக்கும். சூப்பரான ஒரு உப்புமா பிடிச்சவங்களுக்கு, பிடிக்காதவங்க கூட அவ்வளோ நல்லா சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக தயிர் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம், தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம், நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து தயிர் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.